ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அத்தைக்கு தைலம் போட ஆரம்பித்தோன்னே எங்கேயாச்சும் அடிபட்டுருக்கான்னு சொல்லி கேட்டேன். அவங்க கால் ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் இருக்குது, ரொம்ப வீக்கமாக இருக்கணும்னு. அப்புறம் வெந்நீர் வச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி என்னை பார்த்த விதம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் எங்களையும் அறியாமல் 2 பேரும் ஒன்றாயிட்டோன்னே சொல்லலாம். எப்படி அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு நான் தைலம் தேய்ச்சதுக்கப்புறம் அவங்களோட என் நடவடிக்கை வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்பவே ஒரு உணர்வுபூர்வமாக அவங்க என்கிட்ட நடந்துக்க ஆரம்பித்தாங்க. உடனே நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு என் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம், என்னென்னு தெரியல. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு என் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 2 பேரும் அன்னைக்கு அந்த நேரத்தில் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் 2 பேருமே. ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்தாலும் வந்துருவாளோ அப்படிங்கிற பயம் வந்துருந்துச்சு. ஆனால் அவள் சாயந்தரம் தானே வரேன்னு சொல்லிட்டு போனாங்கிற நம்பிக்கையில் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம். மாமாவும் வீட்டில் இல்லை, அவரும் வெளியூர் போயிருந்தார். சாயந்தரத்துக்கு தான் அவரும் வருவாருங்கிற மாதிரி இருந்ததுனால 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் இரவு நேரத்துலேயும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நாங்கள் அந்தளவுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டிக்கல. அவள் தூங்கினதுக்கப்புறம் நானும் அத்தையும் நான் தங்கியிருந்த அறையில் 2 பேரும் எங்களோட நாட்களை சூப்பராகவே நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். நான் அந்த ஊருக்கு போனது பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போனேன். ஆனால் எனக்கு அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாட்களாக தான் போணுச்சு. ஏன்னா அங்கே இருந்த அந்த ஒரு 15 நாளும் நானும் அத்தையும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். என்னால் அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களால எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சின்னே சொல்லலாம். 2 பேரும் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டோம். அவங்களுக்கும் என்னால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 10 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, இது மாதிரி நம்ம போவோம், அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஊரில் அப்பா வர சொல்கிறாரு, நம்ம போய் தான் ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. அது அந்த ஊரை விட்டு வர மனசு இல்லைன்னு இல்லாமல், எனக்கு அத்தையை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஊருக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் அத்தையும் நான் வரேன், இடையில ஊருக்கு வரேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அவங்கள எனக்கு பிரிய மனசு இல்லாமல் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம் ஊருக்கு. ஒரு வாரத்துலேயே அத்தை இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணாங்க, நான் வந்திருக்கேன் அப்படிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அத்தையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அத்தையும் நானும் அவங்க வீட்டிலேயே தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு நேரத்தில். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நீ வந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு, இடையில வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வரேன், கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஃபோன் அடிக்கடி எனக்கு பண்ணுவாங்க, 2 பேரும் பேசிக்குவோம். அந்த நாட்களை அடிக்கடி நாங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த 10 நாளை பற்றி அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளால் நேரில் போய் அத்தையை பார்க்க முடியலனாலும் அந்த மாதிரி அவங்க இருந்த நாட்களை பேசிக்கிறதுனால, ஃபோனில் பேசிக்கிறதுனால எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்த மாதிரி ஒரு திருப்தி வருதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டோம். அவ்வளோ ஒரு என்ஜாயபிளான ஒரு லைஃப்பாக தான் எனக்கு போணுச்சு. இப்போ என் காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சிருச்சு, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒர்க் பண்ணுறப்போ எப்போயாச்சும் லீவ் கிடச்சிச்சின்னா, ஒரு 5 டேஸ் லீவ் கிடைச்சாலும் நான் அந்த ஊரை போய் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் போயிட்டு அத்தையோட சந்தோஷமாக இருந்துட்டு வருவேன். எங்களோட ஒரு உறவு இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ ஒரு 3-4 வருஷமாகவே அவங்களோட அந்த உறவில் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நான் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் எனக்கு அத்தை மூலயமா கிடச்சிச்சு. இந்த கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கதையில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.